வீரர்களே, உங்களை யாரை வர செய்தது? இந்த பள்ளத்தில் தான் விழுந்து விட்டோம். அந்த இரு முனிக்குமாரர்களை நாங்கள் தாக்கச் சென்ற பொழுது அவர்கள் அனைவரும் எங்களை தாக்கி விட்டார்கள். மன்னர் தம்பி சத்ருகனும் இங்கு விழுந்து விட்டார்கள். இவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். யாரும் இறக்கவில்லை. அனைவரும் உறங்க வைக்கும் ஆயுதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். நிச்சயம் இவர்கள் அதே முனிக்குமாரர்கள் தான். அயோத்திக்கு வந்தவர்கள். அவ்வளவு பெரிய ராம பக்தர்கள் தங்கள் பிரபுவின் குதிரையை எதற்காக தடுக்க வேண்டும்? தம்பி சத்ருகனை நான் சென்று தேடுகிறேன். மகாராஜாவிற்கு அனைத்து விவரங்களையும் விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் பிடித்து விட்டீர்களா? சரி பாருங்கள், நாம் அந்த தங்க தாமரையோடு நம் குடிலுக்கு செல்ல வேண்டும். போரிட்டார்கள் முனிக்குமாரர்கள். அவர்களிடம் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தது. ஒருவர் லவன் குசன் என்று அழைத்துக் கொண்டார்கள். மகாராஜா, அந்த இரு முனிக்குமாரர்கள் தான். அவர்களின் பாடலை கேட்டுதான் நாம் அனைவரும் மயங்கினோம். அவர்கள் பாட்டை போல அவர்களின் போர் திறமையும் அபாரமாக உள்ளது. போரையே அவர்கள் விளையாட்டாக கையாண்டார்கள். இது நம் வீரர்களை அவமானப்படுத்தியது போல. இரு பாலகர்கள் யுத்தத்தை பொழுதுபோக்காக எண்ணுகிறார்கள். நம் படையை வீழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். சத்ருகன் எங்கே? அது சத்ருகன் அவர்களும் சேனையில் உள்ள மற்றவர்களும் மயக்கம் அடைந்து விட்டார்கள். மயக்கத்தில் இருந்த சத்ருகன் அவர்கள் மாயமாகி விட்டார்கள். அனுமன் அவர்கள் அவரை தேடி சென்றிருக்கிறார். இன்று அயோத்தியின் சேனை சிறுவர்களோடு மோதும் போரில் தோல்வியுற்றது என்று கேள்விப்பட்டான். நாளை எந்த ஒரு மன்னரும் நம் ராஜ்யத்திற்கு சவால் விட யோசிக்கவே மாட்டேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள் அண்ணா. நான் அந்த இரு முனிக்குமாரர்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தலை வணங்க செய்கிறேன். பொறுமை லட்சுமணா. எதிரியை எதிர்கொள்வதற்கு முன்பாக அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுத்தனமாக குதிரையை கைப்பற்றி இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அரசு நீதியின்படி சேனையை அனுப்பியே ஆக வேண்டும். ஆம் குருவே. லட்சுமணன் அவசியம் செல்வான். ஆனால் நினைவில் கொள் லட்சுமணா, அவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது. ராமனின் புதல்வர்கள் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கொண்டு வந்தார்களா? இப்பொழுது யுத்தம் என்னும் பயங்கரமாக நடக்கும். இதுவே நம் அசுர இனத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அந்த சத்ருகனை என்ன செய்வது? அவனும் மாயமாகி விட்டானே. எல்லாவற்றையும் என்னிடமே கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். அந்த சத்ருகனை கண்டுபிடி. ஆகட்டும் அரசே. என்னை விடுங்கள். என்னால் இதற்கு மேல் காத்திருக்க இயலாது. அம்மாவை விட்டு பிரிந்து எவ்வளவு நாள் ஆகிறது. இப்பொழுதாவது என்னை தரிசிக்க விடுங்கள். இதை என்ன செய்வது? அம்மாவிடம் என்ன கூறுவது? நாம் வேள்வி குதிரையை திருடி விட்டோம் என்றார். இப்பொழுது என்ன செய்வது? எங்கு அடி எடுத்து வைத்தாலும் அங்கு ஒரு புது பிரச்சனை உருவாகி விடுகிறது. நீ என்ன செய்கிறாய் குசன்? இதோ மாயமாகி விட்டேனா? ஏன் மாலை எடுத்தாய்? அப்பொழுதுதான் இந்த முடிச்சை அவிழ்த்து இரண்டு மாலையாக போட்டால் நாம் இருவரும் மாயமாகி விடலாம். முடிச்சை அவிழ்த்தால் இந்த தங்க தாமரையின் மாயை தீர்ந்து விடும் போல. இந்த மாலை தாய் சீதா பிரபு ராமரை போன்றது. இரண்டு பக்கமும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது இந்த மாலையினுடைய சக்தி முழுமையாக வெளிப்படுகின்றது. குசன் அண்ணா, தம்பியின் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய நோக்கம் தாயை தரிசிப்பது. யாரை விட்டு விட்டு வந்தோமோ அவரிடம் சீக்கிரம் செல்ல வேண்டுமே. நினைவிருக்கிறது அல்லவா? எப்படியோ ஒருவனாவது தென்படுகிறானே. ஆனால் குசன் எங்கே? அங்கிருக்கிறான். என் மாலையை வைத்து வழிபாடு நடந்துவிடும். அதோடு இந்த மாலையால் குதிரை பாதுகாக்கப்படும். பாலகர்களின் கால் தடங்கள். நிச்சயமாக இவர்கள் முனிக்குமாரர்கள் தான்.
யாரங்கே யாரங்கே நெல் நெல் தங்கத்தாமரை எங்கே? எனக்கு எதுவும் தென்படவில்லை. யார் இப்படி செய்வது? என்னாயிற்று குருமாதா? பேயை பார்த்தீர்களா? எல்லாம் வணக்கம் குமுதினி அக்கா. போதும், நிறுத்திவிடு குசன். குசனா? அந்த தங்க தாமரை மாலையை அணிந்து கொண்டு உங்களோடு விளையாடுகிறார். மன்னித்து விடுங்கள் குருமாதா. உங்களோடு விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டதா? அதனால்தான் நானும் உன்னுடைய சுட்டித்தனத்தை பார்க்க வெகு நாட்களாக காத்திருந்தேன். மாலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் குருமாதா. ஆனால் நினைவிருக்கட்டும், வழிபாடு முடிந்த பிறகு நாம் இந்த மாலையை எற்ற மன்னர் குபேரனிடம் கொடுக்க வேண்டும். அம்மா எங்கே? பரத்வாஜ முனிவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் எதிர்கால எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. தேவி, நீங்கள் இந்த பூவை போன்றவர், பூமியிலிருந்து பிறந்தவர், பூமாதேவியின் மகள். அவர்கள் எப்பொழுதும் தெளிவாக இருப்பார்கள். அதனால் எத்தனை சோதனை வந்தாலும் அவர்கள் சோர்ந்து விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவியின் மகள் எதிர்காலத்தை கண்டு கவலை கொண்டால் அறநெறியை கடைபிடிப்பதில் தடைகள் ஏற்படுவது இயல்புதான். பிரபு ராமரை மணப்பதற்கு முன்பு நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கேட்டீர்களா? வனவாசத்தை ஏற்பதற்கு முன்பு ஒருவேளை எதிர்காலத்தை பற்றி தெரிந்திருந்தால் உங்கள் இருவராலும் வனவாசத்தை ஏற்க முடிந்திருக்குமா?